தேனிலவு முடிந்து வீடு திரும்பிய அடுத்த நாள் காலை வேளையில் வருண் மற்றும் நித்யா தங்களது அன்றாட வாழ்க்கையை தொடங்கினர். வழக்கம் போல நித்யா கல்லூரிக்கு கிளம்புவதற்காக ஆயத்தமானாள். வருண், நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு குளியலறைக்குள் நுழைந்தாள். அப்போது வருண் கட்டிலில் அமர்ந்து தனது ஷூலேஸை கட்டி கொண்டிருந்தான். அவன் அருகில் நித்யா அன்று கல்லூரிக்கு அணிந்து செல்வதற்காக எடுத்து வைத்திருந்த புடவையை பார்த்தான். ஏதோ யோசித்த வருண் முகத்தில் குறும்பு சிரிப்புடன் அந்த புடவையை எடுத்து யாருக்கும் தெரியாமல் ஒளித்து வைத்தான். குளித்துவிட்டு வெளியே வந்த நித்யா தலைமுடியை துவட்டி கொண்டே தான் கட்டுவதற்காக எடுத்து வைத்திருந்த சேலையை கட்டிலில் தேடினாள். அப்போது வருண் நித்யாவை பார்த்து, ஏ பொண்டாட்டி, என்னடி தேடிட்டு இருக்கா? ஆ, ஒன்றும் இல்லை வருண் என்று கூறியபடி தொடர்ந்து தேடிக்கொண்டிருந்தாள். வருண் அவளது அழகை ரசித்தபடி, சும்மா சொல்லக்கூடாதுடி, நீ எப்போவுமே செம்ம அழகாக தான் இருக்க. வருண், நீங்கள் வேற, நானே இங்கே எடுத்து வச்ச சாரியை காணான்னு தேடிட்டுருக்கேன் என்று நித்யா சலித்து கொண்டாள். என்ன, புடவையை காணோமா என்று வருண் ஒன்றும் தெரியாதது போல் கேட்டான். ஆமாம் வருண், இப்போ தான் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இங்கே தான் எடுத்து வச்சேன். திரும்பி வந்து பார்த்தா காணோம். ஏண்டி, அது எப்படி காணாமல் போகும்? அந்த சாரிக்கு கை கால் முளைச்சி நடந்து போயிடுச்சா என்ன? நல்லா தேடிப்பாரு, இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்கும் என்று நக்கலாக சிரித்து கொண்டே கூறினான். இல்லைங்க, நான் தேடிட்டேன், ஆனால் எங்கேயுமே காணோம். சரி, இப்போது அந்த சாரி இல்லைனா என்ன, வேறு ஏதாச்சும் போட்டுட்டு போக வேண்டியதானே? டைம் ஆகுதுல்ல, சீக்கிரம் வேறு ட்ரெஸ்ஸை மாற்று என்று வருண் மீண்டும் சிரித்து கொண்டே கூற அதை கண்ட நித்யாவுக்கு உண்மை புரிந்து விட்டது. வருண், இதெல்லாம் உங்கள் வேலை தானா? ஏய், நான் என்னடி பண்ணேன் என்று ஒன்றும் தெரியாத பிள்ளை போல் வருண் கேட்க, வருண், அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க, நீங்கள் தானே எடுத்து என் சாரியை ஒழிச்சு வச்சுருக்கீங்க என்று நித்யா வருணை கேட்க, ஏய், எனக்கு வேறு வேலை இல்லையா? உன் சாரி எடுத்து ஒழிச்சு வைக்கிறது தான் என் வேலையா என்று வருண் திட்டவட்டமாக மறுத்தான். நித்யா தொடர்ந்து தேட ஒரு கட்டத்தில் வருண் மறைத்து வைத்திருந்த புடவை தன் கையில் எடுத்தான். வருண், நான் எவ்வளோ நேரம் தேடிட்டுருக்கேன், கொடுங்க என்று நித்யா வருண் கைகளிலிருந்து புடவையை பிடுங்க முயற்சி செய்தாள். ஆனால் வருண் அவளிடம் புடவையை கொடுக்காமல் குறும்புத்தனம் செய்து விளையாடி கொண்டிருந்தான். வருண் சொன்னா கேளுங்க, காலேஜுக்கு வர டைம் ஆகுது, ஒழுங்கா கொடுத்துருங்க என்று நித்யா கேட்க, சட்டென்று வருண் அவளை தன் அருகில் இழுத்து கட்டிலில் சாய்த்தான். அவளை தன் கைகளுக்குள் அணைத்தபடி, ஏ பொண்டாட்டி, காலையில் இப்படி புருஷனை வம்புக்கு இழுத்துட்டு அப்படியே காலேஜுக்கு போகலாம்னு சொல்கிற என்று வருண் காதலுடன் கேட்க, வருண், தள்ளுங்க, விடுங்க என்ன என்று நித்யா செல்லமாக கோபித்து வருணை தள்ளிவிட்டு அந்த புடவையை எடுத்து அவசர அவசரமாக கட்ட ஆரம்பித்தாள். வருணும் சிரித்து கொண்டே கட்டிலில் படுத்து கொண்டவாறு அவள் புடவை கட்டுவதை பார்த்து ரசித்து கொண்டிருந்தான். இந்த சாரி வேற அவசரமாக கட்டுற நேரத்தில் தான் ஒழுங்காகவே கட்ட வராது என்று நித்யா தான் எடுத்த மடிப்பை மீண்டும் கலட்டி கட்டி கொண்டிருந்தாள். ஏண்டி, எப்பவும் போல ஜீன்ஸில் போக வேண்டியது தானே, எதுக்கு இன்னைக்கு சாரியில் என்று வருண் நித்யாவிடம் கேட்க, வருண், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தோணுச்சுன்னு கட்டினேன். நான் என்ன, நீங்கள் இப்படி சாரி எடுத்து வச்சுக்கிருவீங்கன்னு கனவா கண்டேன்? சும்மா என்கிட்ட கேள்வி கேட்குறதுக்கு பதிலாக வந்து எனக்கு சாரி கட்ட ஹெல்ப் பண்ணலாம்ல என்று நித்யா வருணிடம் கேட்க, பொண்டாட்டி, எனக்கும் சாரியை அவளுக்கு தான் தெரியும், கட்டி விடலாம் தெரியாது என்று கூறிக்கொண்டே வருண் நித்யாவின் அருகே வர, ஐயோ ஆளை விடுங்க, ஏற்கனவே டைம் ஆச்சு என்று கூறிவிட்டு வருணை மீண்டும் கட்டிலில் தள்ளி அவள் அங்கிருந்து ஓடினாள். பின்னர் இருவரும் கிளம்பி அவரவர் தினசரி வேலைக்கு சென்றனர். நித்யா கல்லூரிக்கு செல்ல வருணும் பேங்கிற்கு புறப்பட்டான். இப்படியே நேரம் செல்ல நித்யா தனது கல்லூரியை முடித்துவிட்டு வெளியே வந்தாள். அப்போது அங்கு அவளது அப்பா சித்தார்த் நின்றிருப்பதை கண்ட நித்யா சந்தோஷத்துடன் அவள் அருகே துள்ளி குதித்து ஓடினாள். அப்பா, என்ன இந்த பக்கம், என்ன பார்க்க தான் வந்தீங்களா என்று நித்யா சித்தார்த்தை அணைத்து கொண்டு கேட்டாள். ஆமாம்மா, உன்னை பார்க்க தான் வந்தேன் என்று சித்தார்த் நித்யாவிடம் கூற அப்பாவும் மகளும் சிறிது நேரம் பேசி கொண்டிருந்தனர். அப்போது சித்தார்த் நித்யாவிடம், நித்யா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னப்பா, என்ன சொல்லணும்?
ஒன்றும் இல்லைம்மா. நான் இங்கே வந்து உன்னை இப்படி பார்த்துட்டு போகிற விஷயம் எல்லாம் உன் அம்மாவுக்கு தெரியாது. அவளை சின்னதா ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாமா? என்ன பண்ணலாம் சொல்லுங்கப்பா. நீ வீட்டுக்கு வரியா நித்யா? உன் அம்மா நம்ம 2 பேரையும் ஒன்றா பார்த்தான்னா அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிடுவா. என்ன என்ன சொல்கிற? என்று சித்தார்த் கேட்க, அம்மாவுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சித்தார்த்துடன் வீட்டிற்கு செல்ல ஒப்புக்கொண்டாள் நித்யா. அப்போது வருண் நித்யாவிற்கு கால் செய்தான். அப்பா, அவர் தான் கூப்பிடுறாரு. நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன் என்று நித்யா தனது தந்தையிடம் கூறிவிட்டு காலை அட்டன் செய்தாள். ஏ லட்டு, என்னடி காலேஜ் முடிஞ்சா? நான் ஆன் தி வேடி. ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுவேன். என்ன? வருண், நானே உங்களுக்கு கால் பண்ணலான்னு நினச்சேன். நீங்களே கூப்பிட்டுட்டீங்க. ஏண்டி தங்கம், எதுக்கு? ஒன்றும் இல்லை. அது வந்து எங்கள் அப்பா வந்திருக்காரு. என் அம்மாவை பார்க்கலான்னு யோசித்தேன். அதான் நான் என் அப்பா கூட போய் அவங்கள பார்த்துட்டு மட்டும் வந்துடுறேன் என்று நித்யா வருணிடம் கேட்க, இதை சற்றும் எதிர்பாராத வருண், என்ன உங்கள் வீட்டுக்கா என்று ஆச்சரியத்துடன் கேட்டான். ஆமாம் வருண், ஏன் நான் அங்கே போகக்கூடாதா? ஏய், இல்லை இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீ பார்த்து பத்திரமா போ. அப்புறம் அங்கேருந்து கிளம்பும்போது எனக்கு கால் பண்ணு. நானே உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் என்று வருண் அவனுக்கு இஷ்டமில்லை என்றாலும் தன் மனைவியின் மகிழ்ச்சிக்காக ஒப்புக்கொண்டான். பின்னர் நித்யா சித்தார்த்துடன் சேர்ந்து அவள் வீட்டிற்கு சென்றாள். பல நாட்கள் கழித்து தன் பிறந்த வீட்டை பார்த்த மகிழ்ச்சியில் இருவரும் வீட்டிற்குள் நுழைந்தனர். அங்கு நித்யாவின் அம்மா தேவி சமைப்பதற்காக காய்களை வெட்டி கொண்டிருந்தார். அப்போது சித்தார்த், தேவி எங்கடி இருக்கா? யார் வந்திருக்கான்னு பாரு என்று தேவியிடம் கூற, தேவி கிச்சனை விட்டு வெளியே வந்து பார்த்தார். அங்கு தன் கணவருடன் நித்யாவை கண்டு அவளது அம்மா அதிர்ச்சியில் உறைந்து போனார். இருந்தாலும் மகளை பார்த்த சந்தோஷத்தில் ஓடி வந்து நித்யாவை அணைத்து கொண்டார். நித்யாவும் தனது அம்மாவை இறுக்கமாக அணைத்து இருவரும் தங்களது அன்பை பரிமாறிக்கொண்டனர். அம்மா, எப்படி இருக்கீங்க என்று தேவியிடம் நித்யா கேட்க, இருக்க ஏதோ. உன்னை பார்க்காம எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா என்று கூறி தேவி அழத் தொடங்கினாள். அம்மா அழாதீங்க ப்ளீஸ், அப்புறம் நானும் அழுதுடுவேன் என்று நித்யா தனது அம்மாவின் கண்ணீரை துடைத்து கொண்டே கூறினாள். அப்போது சித்தார்த், ஏய், இப்போ எதுக்கடி அழுதுட்ருக்க? பொண்ணு இத்தனை நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கா. அழுகாம அவளை நல்லா கவனிக்கிற வேலையை பாரு என்று தேவியிடம் கூற, தேவியும் தனது கண்ணீரை துடைத்துவிட்டு மகளை உள்ளே அழைத்து அமர வைத்து பேசத் தொடங்கினார். நித்யா, எப்படிம்மா இருக்க? வருண் தம்பி எப்படி இருக்காரு? உன்னை நல்லா பார்த்துக்கிறாரா? நீ சந்தோஷமாக தானே இருக்க? அம்மா, நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். அவர் என்னை உங்களை விட நல்லா பார்த்துக்கிறாரு. அவங்க அப்பா அம்மா 2 பேரும் என்னை அவங்க சொந்த பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறாங்க. நான் அங்கே ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கேன். அதை கேட்டதும் தேவி மகிழ்ச்சியில், நித்யா, எனக்கு தெரியும் வருண் தம்பி உன்னை நல்லா தான் பார்த்துக்கிருவாருன்னு. நீ ஹாப்பியாக இருக்கல்ல, அது போதும் எனக்கு. ஆமாம், நீங்கள் எப்படி நித்யாவை பார்த்து பேசி வீட்டுக்கு கூட்டி வந்தீங்க? என்னால் நம்பவே முடியலை. நீங்கள் இன்னும் நித்யா மேலே கோவமாக இருக்கீங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் என்று தேவி கூற, சித்தார்த் சிரித்து கொண்டே இருந்தார். அப்பா, அம்மா, அப்பா 10 நாளுக்கு முன்னாடியே என்னை பார்த்து பேசிட்டாரு. அவருக்கு என் மேலே எந்த கோபமும் இல்லை. உன்னை சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு தான் உன்கிட்ட சொல்லாமல் என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தார் என்று புன்னகையுடன் கூறினாள் நித்யா. ஓ, அப்பாவும் பொண்ணும் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்களா? சரி, அதை விடு. நீ என்னடி அன்னைக்கு உன்னை பார்த்ததை விட கொஞ்சம் இளைச்ச மாதிரி இருக்க என்று தேவி கூறியதும், ஏய், என்னடி சொல்கிற? நீ எப்போ நித்யாவை பார்த்த என்று குழப்பத்தில் தேவியிடம் கேட்டார் சித்தார்த். உண்மையை தெரிந்து மாட்டிக்கொள்வோமோ என்ற பயத்தில் தன் கண்களை உருட்டியபடி, ஆ ஆ அது ஒன்றும் இல்லைங்க. இப்போ நான் என்ன சொல்கிறது? அது நித்யா இங்கேருந்து போனால, அப்போ அவளை பார்த்ததை விட இப்போ கொஞ்சம் இழைச்சிட்டான்னு சொன்னேன். இல்லை நித்யா என்று தேவி சமாளிக்க, தன் அம்மா இவ்வாறு சமாளிப்பதை பார்த்து சிரித்து கொண்டிருந்தாள் நித்யா. அம்மா, அது ஒன்றும் இல்லை. 1 வீக் ஹனிமூனுக்காக சுவிட்சர்லாந்துக்கு போயிருந்தோம்.
அங்கே ஃபுட் எதுவும் செட் ஆகலை. ஓ, ஹனிமூனெல்லாம் போயிட்டு வந்தீங்களா? சூப்பர்டி. அப்போது சீக்கிரம் எனக்கு குட் நியூஸ் சொல்லிடுவ என்று தேவி கிண்டலாக கேட்க, ஐயோ அம்மா சும்மா இருங்க என்று வெக்கப்பட்டவாறே கூறினாள் நித்யா. இப்படியே இருவரும் பேசிக்கொண்டிருக்க, சரி சரி, இப்படியே இன்னும் எவ்வளோ நேரம் தான் பேசுவீங்க? தேவி வா, வந்து பொண்ணுக்கு ஏதாச்சும் சாப்பிட கொடு என்று சித்தார்த் கூறினார். ஐயோ, நான் ஒருத்தி பொண்ணு சாப்பிட்டாலான்னு கூட கேட்காம பேசிட்டே இருந்துட்டேன். நித்யா இரு, நான் உனக்கு ஏதாச்சும் சாப்பிட எடுத்து வரேன் என்று தேவி கூறிவிட்டு சமையல் அறையில் சென்று சாப்பாடு எடுத்துக்கொண்டு வந்தார். நித்யா ஆக்காட்டு, நானே ஊட்டி வர்றேன் என்று கூறி தேவி தன் மகளுக்கு சாப்பாட்டை ஊட்டிவிட்டாள். இவ்வாறே மூவரும் பல நாட்கள் கழித்து ஒன்றாக மகிழ்ச்சியாக இருந்தனர். சிறிது நேரம் செல்ல இரவு நேரமும் வந்தது. அம்மா, உங்கள் கூட பேசிகிட்டு இருந்ததில் டைம் போனதே தெரில. அங்கே அங்கே பாரு, மணி 7 ஆச்சு. ஆமாண்டி, டைம் போனதே தெரில நித்யா. சரிம்மா, நான் அப்போது வீட்டுக்கு கிளம்புறேன். ஏற்கனவே ரொம்ப லேட்டாச்சு. நித்யா என்னடி அதுக்குள்ளே வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிற? இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருமா. அம்மா எனக்கும் ஆசை தான், ஆனால் டைம் வேறு ஆயிடுச்சு. அதாம்மா, நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக வந்து உன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், ஓகேவா என்று நித்யா தேவியின் கைகளை பிடித்து கூற, தேவி அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டார். நித்யா அடிக்கடி இங்கே வரணும், புரியுதா? அடுத்த தடவை வரும்போது வருண் தம்பியை கூட்டிகிட்டு வா. சரிம்மா, கண்டிப்பா என்று இருவரும் பேசி கொண்டிருக்க, தேவி போதுண்டி, ஆல்ரெடி அவளுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. அங்கேயும் நித்யாவுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்கல்ல. நித்யா நீ வாமா, நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன். இல்லைப்பா, வருண் வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். ஒரு நிமிஷம், நான் அவர்கிட்ட கால் பண்ணி பேசிட்டு வரேன் என்று கூறிவிட்டு நித்யா வருணுக்கு கால் செய்தாள். வருண், நான் அம்மா வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன், நீங்கள் வரீங்களா இல்லை நான் அப்பா கூட வரட்டுமா என்று நித்யா கேட்க, நித்யா அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நானே வரேன், அங்கே வெயிட் பண்ணு என்று கூறிவிட்டு வருண் தனது பைக்கை ஸ்டார்ட் செய்து கிளம்பினான். அப்பா, நான் அவர்கிட்ட பேசிட்டேன், அவரே வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாரு என்று தந்தையிடம் கூறினாள். சிறிது நேரத்தில் வருண் அவர்கள் வீட்டு வாசலில் வந்து பைக்கை நிறுத்தினான். நித்யாவிற்கு கால் செய்து, ஏ பொண்டாட்டி, நான் வெளியே கேட்கிட்ட தான் நிற்கிறேன், நீ வா. நித்யா அவனிடம், வருண் என்னங்க நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வராமல் போனால் நல்லாவா இருக்கும், உள்ளே வாங்கலை. நித்யா அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ வெளியே வா, நம்ம கிளம்பலாம், ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆச்சு என்று வருண் கூற, நித்யாவும் தனது பெற்றோரிடம் விடை பெற்று அங்கிருந்து புறப்பட்டாள். அவளோடு வெளியே வந்த சித்தார்த் மற்றும் தேவி வருணை பார்த்தனர். அப்போது தேவி, மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க என்று கேட்க, நல்லா இருக்கந்த என்று பதிலளித்தான். அப்போது சித்தார்த், என்ன வருண் இது, இவ்வளோ தூரம் வந்துட்டு உள்ளே வராமல் போகிறீங்க, உள்ளே வந்து ஒரு கப் காஃபி சாப்பிட்டு போங்களேன் என்று வேண்டா வெறுப்பாக கேட்க, இல்லை சார் பரவாயில்ல, நித்யா பைக்கில் ஏறு கிளம்பலாம் என்று கூறி அவன் பைக்கை முடுக்கினான். இருவரும் அங்கிருந்து புறப்பட்டு தங்களின் வீட்டிற்கு சென்றனர். போகின்ற வழியில் நித்யாவின் முகத்தில் அத்தனை சந்தோஷமும் வெகு நாள் கழித்து பெற்றோருடன் நேரத்தை செலவிட்ட மகிழ்ச்சி அவனிடம் இருந்தது. அதை கண்ணாடி வழியாக கவனித்த வருண், ஏ பொண்டாட்டி, என்னடி உன் முகத்தில் 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது? அதற்கு நித்யா சிரித்து கொண்டே, வருண் நான் இன்னைக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கேன். அம்மா அப்பாவை தனித்தனியாக பார்க்கும்போது கூட இவ்வளோ ஹாப்பியாக இருந்ததில்ல. இன்றைக்கி 2 பேர் கூடவும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து என் அம்மா கையால் சாப்பிட்டேன். நாங்கள் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். எங்கள் வீட்டில் இருக்க மேட்ஸ் கூட எல்லாம் ரொம்ப நாள் கழித்து பேசினேன். எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா? அப்போது வருண் அவளிடம், நித்யா நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்காத. நீ உங்கள் அப்பாவை பார்த்து பேசினது, அவர் கூட வீட்டுக்கு போனது எல்லாம் ஓகே தான். இருந்தாலும் நீ உங்கள் அப்பா கிட்ட கொஞ்சம் கவனமாகவே இரு. அப்போது நித்யா பைக்கை ஓட்டி கொண்டிருந்த வருணை பின்னால் இருந்து இறுக்கமாக அணைத்தபடி, என்னங்க ஏன் இப்படிலாம் ஏதேதோ யோசிக்கிறீங்க? நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க.
என்று கூறி அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். வருண் நித்யாவை பைக்கில் கண்ணாடியில் வழியாக ரசித்து கொண்டு வந்தான். ஏ லட்டு, இன்னைக்கு நீ இந்த மெரூன் கலர் சாரியில் ரொம்ப அழகா இருக்க என்று கூற நித்யா வெக்கத்தில் தனது கைகளால் முகத்தை மறைத்து கொண்டாள். ஏண்டி, அந்த கையை எடுத்துட்டு வைக்கப்பட்டா நானும் பார்த்து ரசிச்சுட்டு வருவேன்ல என்று வருண் கேட்க கூச்சம் தாங்காத நித்யா, வருண் ஒழுங்கா வண்டியை ஓட்டுற வழியை பாருங்க. பொண்டாட்டி, இதுவும் என் வேலை தாண்டி என்று கூறி நித்யாவின் கைகளை பிடித்து கொண்டு முத்தம் கொடுத்தான். அப்போது அந்த சாலையில் ரெட் சிக்னல் விழுந்தது. தனது பைக்கை நிறுத்திய வருண், இவனுங்க வேற மனுஷ அவசரம் புரியாம இந்த நேரத்தில் சிக்னலை வேற போட்டுருவானுங்க என்று எரிச்சலாக சொன்னான். இப்போ நீங்கள் அவசரமாக வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறீங்க? ஒன்றை தான் பண்ண போகிறேன் என்று வருண் கூற, வருண், என்னது பப்ளிக் பிளேஸில், அதுவும் இப்படி க்ரௌடில் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? என் பொண்டாட்டி கூட நான் ரொமான்டிக்காக பேசினேன், அவன் என்ன சொல்ல போகிறான் என்று வருண் கூறினான். இப்படியே இருவரும் சிக்னலில் நின்று பேசிக்கொண்டிருந்தனர். அப்போது அங்கு ஒரு பைக் வேகமாக வந்து அவர்கள் அருகே பிரேக் போட்டு நின்றது. அதில் 3 நபர்கள் பார்ப்பதற்கு ரவுடிகள் போல் அமர்ந்திருந்தனர். அதில் ஒருவன் நித்யா வருணை அணைத்தபடி பேசி சிரித்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு, டே மச்சி, அங்கே பாருங்கடா, செம்ம ஃபிகரு. ஆமாண்டா, ஆளு நல்லா தக்காளி மாதிரி பாலிஷாக இருக்கால என்று வம்பழக்க தொடங்கினான். இது வருண் மற்றும் நித்யாவின் இருவரின் காதிலும் விழுந்தது. அதை கேட்ட வருணிற்கு கோபம் தலைக்கேறியது. நித்யா பயந்து போய், ஐயோ, யார் அவனுங்க? பார்த்தா பொறுக்கி பசங்க மாதிரி இருக்கானுங்க. இவர் வேற கோவப்படுறாரு. கடவுளே, வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும் என்று வருணின் பின்னே ஒட்டி கொண்டாள். வருண் தனது பைக்கின் ஹேண்டலை பிடித்தபடி கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தான். ஆனால் அந்த ரவுடிகள் வரம்பு மீறி, டே மச்சான், அவளை பாருடா, சான்ஸே இல்லைல்ல, செஞ்சு வச்ச செல்ல மாதிரி இருக்காடா, கொடுத்து வச்சவன்டா முன்னாடி உட்காந்துருக்கவன் என்று கேவலமாக கமெண்ட் அடித்தனர். இதை கேட்ட வருண் கோபத்தில் எல்லைக்கே சென்று பைக்கை நிறுத்திவிட்டு அவர்களின் அருகே பாய்ந்தான். டேய், என்னடா பேசிட்டு இருந்த? தைரியம் இருந்தா இப்போ பேசுடா என்று ஒருவனின் சட்டை காலரை பிடித்தான். வருணின் பின்னே சென்ற நித்யா, வருண் வேணாம், வாங்க போயிடலாம் என்று பயந்து கொண்டே தடுத்தாள். அப்போது அந்த ரவுடிகளில் ஒருவன் வருணை பார்த்து, தோடா, ஹீரோ சார் நம்மளை அடிக்க வந்துட்டாரு. டேய், என்ன ஓவரா துள்ளுற? ஓ ஃபிகரை சொன்னதும் கோவம் வந்துருச்சா என்று மேலும் பேச கோபத்தின் உச்சிக்கு சென்ற வருண் அவனை பிடித்து அடிக்கத் தொடங்கினான். வருண், ப்ளீஸ், சொன்னா கேளுங்க, வாங்க போகலாம் என்று நித்யா அலறினாள். அப்போது அதில் சிவப்பு சட்டை அணிந்திருந்தவன் வருணை தடுத்து நிறுத்த முயன்று நித்யாவிடம் அநாகரிகமாக நடந்து கொள்ள முயன்றான். அவன் கை நித்யாவின் மீது பட்டதும் கோபம் தலைக்கேறிய வருண் அவனை இழுத்து கீழே தள்ளி சரமாரியாக வெளுக்க ஆரம்பித்தான். அதை கண்டு மற்ற 2 கூட்டிகளும் வர அந்த மூவரையும் நடுரோட்டில் வைத்து துவம்சம் செய்து கொண்டிருந்தான் வருண். அப்போது சிக்னலில் பச்சை விளக்கு விழுந்தது. ஆனால் இவர்களின் சண்டையினால் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட அதை கவனித்த அங்கிருந்த காவல்துறையினர் வேக வேகமாக அங்கு வந்தனர். டேய், நடு ரோட்டில் சண்டை போட்டுட்ருக்கீங்களா? யோ கான்ஸ்டபிள், இவனுக்கு ஜீப்பில் ஏற்று என்று இன்ஸ்பெக்டர் கோர அந்த ரவுடிகளை ஜீப்பில் ஏற்றினார். அப்போது அந்த இன்ஸ்பெக்டர் வருணின் சட்டை காலரை பிடித்து, நடடா ஸ்டேஷனுக்கு என்று இழுத்தார். சார், எதுக்கு என் சட்டையை பிடிக்கிறீங்க? அவனுக்கு தான் என் பொண்டாட்டியை தேவையில்லாமல் டீஸ் பண்ணி தப்பாக நடந்துக்க பார்த்தானுங்க. அந்த கோவத்தில் தான் அவனுங்களை அடித்தேன். என்ன எதுக்காக அரெஸ்ட் பண்ணுறீங்க என்று வருண் கோபமாக கேட்டான். டேய், 4 பேர் சேர்ந்து டிராஃபிக்கை க்ரியேட் பண்ணிவிட்டு நியாயமாக பேசுகிற? ஒழுங்கா ஸ்டேஷனுக்கு வாடா என்று அவர் இழுக்க, அப்போது நித்யா, சார், இவர் என் ஹஸ்பண்ட் தான். அவங்க தான் என்னை பற்றி தப்பாக கமெண்ட் பண்ணி பேட் டச் பண்ணாங்க. அதான் இவர் கோவத்தில் அடிச்சிட்டாரு. ப்ளீஸ் இவரை விட்டுடுங்க. இங்கே பாருமா, நீ எது சொல்கிறதா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லு என்று கூறிவிட்டு அவர் வருணை ஜீப்பில் அழைத்து சென்றார். என்ன செய்வதென்று அறியாத நித்யா கண்ணீருடன் தவித்தாள். வருணை ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்ற போலீசார் அவனை லாக்கப்பில் அடைத்தனர். சார், என்ன எதுக்கு இப்போ லாக்கப்பில் போடுறீங்க?
என் மேலே எந்த தப்பும் இல்லை என்று வருண் கூற, டேய் அமைதியாக இருக்க மாட்டியாடா? தேவையில்லாமல் பேசிட்டு இருந்தா அப்புறம் வேற ஏதாச்சும் கேஸில் போட்டு ஜெயிலில் தள்ளிடுவேன். வருண் கோபத்தில் லாக்கப்பிற்குள் சுவரை தன் கைகளால் குத்தி தன் ஆத்திரத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தான். அப்போது ஸ்டேஷனுக்குள் நுழைந்த நித்யா லாக்கப்பிற்குள் இருந்த வருணை கண்டு ஓடிச் சென்றாள். வருண், உங்களுக்கு ஒன்றும் இல்லையே? ஏ நித்யா, நீ எதுக்குடி இங்கே வந்த? நீ வீட்டுக்கு கிளம்பு. வருண், எனக்கு உங்களை எப்படி லாக்கப்பில் பார்க்க ரொம்ப பயமாக இருக்கு. ஏய், எதுக்குடி பயப்படுற? இது ஒன்றும் எஃப்ஐஆர் போடுற அளவுக்கு பெரிய கேஸ் இல்லை. சும்மா சின்ன சண்டை தானே. நான் பசங்க கிட்ட பேசிட்டேன், அவனுங்க பார்த்துப்பாங்க. நீ கிளம்புமா என்று வருண் கூறினான். அப்போது இன்ஸ்பெக்டர், ஏம்மா என்ன நீ பாட்டுக்கு போய் நின்று பேசிட்டு இருக்க? இங்கெல்லாம் நிற்கக்கூடாது, வெளியே போ. சார் ப்ளீஸ் சார், அவரை விட்டுடுங்க, அவர் மேலே எந்த தப்பும் இல்லை. போலீஸாரிடம் அவள் கெஞ்சினாள். நித்யா, நீ வீட்டுக்கு போடி. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் சீக்கிரமாக வந்துடுவேன் என்று வருணும் கூறினான். அப்போது அந்த ஸ்டேஷனுக்குள் சித்தார்த் கம்பீரமாக நுழைந்தார். அவரை கண்ட போலீசார்கள் பதறி போய் எழுந்து நின்று மரியாதை செலுத்தினர். சார் வாங்க சார், உட்காருங்க. நீங்கள் என்ன சார் இவ்வளோ தூரம்? சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன்ல என்று இன்ஸ்பெக்டர் பதறினார். சித்தார்த் வந்திருப்பதை கண்ட நித்யா அவரிடம் ஓடிச் சென்று அழுது கொண்டே விவரித்தாள். நித்யா, ஒன்றும் இல்லை, அதான் அப்பா வந்துட்டேன்ல, பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன் என்று சமாதானம் செய்த சித்தார்த் லாக்கப்பிற்குள் இருந்த வருணை கண்டு கோபமடைந்தார். யோ, என்னையாது? அவர் யாருன்னு தெரியுமா? என் மாப்பிள்ள. அவரை போய் லாக்கப்புக்குள்ளே வச்சுருக்கீங்க? சார், உங்கள் மாப்பிள்ளையா? ஐயோ, எங்களுக்கு தெரியாது சார், நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. தம்பியை வெளியே விடுங்க என்று கூறிவிட்டு, யோ கான்ஸ்டபிள், அந்த லாக்கப்பை திறந்து விடியா என்றார். லாக்கப்பில் இருந்து தனது சட்டை கலரை சரி செய்து கொண்டே போலீசாரை முறைத்தவாறு வெளியே வந்தான் வருண். இன்ஸ்பெக்டர் வருணை பார்த்து, சாரி தம்பி, நீ யாருன்னு தெரியாமல் உன் மேலே கையை வச்சிட்டோம் என்று கூற வருண் ஏதும் பேசாமல் அவரை முறைத்து கொண்டிருந்தான். யோ, என்னையா அது? ஷர்ட்டெல்லாம் கசங்கியிருக்கு. இங்கே பாருங்க, என் மாப்பிள்ளை மேலே ஏதாச்சும் கை வச்சுருந்தீங்கன்னா உங்கள் எல்லாரையும் என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கே தெரியாது. இனிமேலாச்சும் யார் என்னன்னு விசாரிச்சுட்டு எல்லாத்தையும் நடத்துங்க என்று மிரட்டிவிட்டு மூவரும் வெளியே சென்றனர். வெளியே வந்ததும் நித்யா, அப்பா ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் இல்லாட்டி என்ன நடந்திருக்கும்னே தெரியல. நித்யா, ஒன்றும் இல்லைம்மா, அப்பா அப்படியே உங்களை விட்டுட்டு வேணா, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. அப்புறம் வருண், உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே, நீங்கள் ஓகே தானே என்று சித்தார்த் கேட்க வருண் அதற்கு எதுவும் கூறாமல் அமைதியாக சித்தார்த்தை முறைத்து கொண்டு நின்றிருந்தான். சரிம்மா, நேரம் ஆச்சு, நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க என்று கூறி அவர்களை அனுப்பி வைத்தார் சித்தார்த். இருவரும் வீட்டிற்குள் சென்றனர். பைக்கை நிறுத்திய வருண் கோபத்துடன் வேகமாக அறைக்குள் சென்றான். அவனை பின்தொடர்ந்து உள்ளே நுழைந்த நித்யா வருண் கோபத்தில் தனது சட்டை பட்டன்களை வேகமாக கழற்றி கொண்டிருக்க நித்யா அவனை நெருங்கி, வருண், சும்மா சொல்லக்கூடாது, அந்த சிக்னல்ல சூப்பரா ஃபைட் பண்ணீங்க என்று குறும்புடன் கூறினாள். கோபமாக இருந்த வருண் லேசாக சிரித்தான். ஏ லூசு, நான் இங்கே என்ன டென்ஷனில் இருக்கேன், நீ ஏதோ பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க. வருண், உண்மையதான் சொன்னேன், நீங்கள் செம்ம மாசம் சண்டை போட்டீங்க. அது மட்டும் இல்லை, அந்த ஸ்டேஷன் லாக்கப்பில் எவ்வளோ கெத்தாக நின்னீங்க தெரியுமா என்று நித்யா கூற வருண் சிரித்து கொண்டே, ஏ பைத்தியக்காரி, நீ வேற கொஞ்ச நேரம் அமைதியா இருடி. அப்போது நித்யா, என்னமோ எங்கள் அப்பாவை பற்றி ஓவராக பேசுனீங்க, இப்போ பார்த்தீங்களா, எங்கள் அப்பானால தான் நீங்கள் வெளியவே வந்தீங்க, இல்லைனா நைட் ஃபுல்லாக அந்த லாக்கப்பில் தான் இருந்திருக்கணும் என்று விளையாட்டுத்தனமாக கூறினாள். மீண்டும் வருண் சட்டென்று கோபமடைந்தான். சரி சரி, உடனே டென்ஷன் ஆகாதீங்க, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் என்று கூறிய நித்யா வருணை பின்னால் இருந்து அணைத்து கொண்டாள். வருண் நித்யாவின் கைகளை பிடித்து முன்னாடி இழுத்து, ஏ பொண்டாட்டி, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் குளிச்சுட்டு வரேன், எனக்கு ட்ரெஸ் எடுத்து வை என்று தன் சட்டையை கழட்டி விட்டு பாத்ரூம் உள்ளே நுழைந்தான். அப்போது நித்யாவிற்கு ஒரு குறும்பு யோசனை வந்தது. ஓ, ட்ரெஸ் எடுத்து வைக்கணுமா? காலையில் ஏன் ட்ரெஸ் எடுத்து ஒழிச்சு வச்சு என்னை எப்படி கெஞ்ச விட்டீங்க? இப்போ நான் உங்களை எப்படி கெஞ்ச வரேன்னு பாருங்க
என்று நினைத்தவாறு கபோர்டை பூட்டி அந்த சாவியை ஒளித்து வைத்தாள். வருணும் குளித்துவிட்டு டவலை கட்டிக்கொண்டு வெளியே வந்தான். ஏய், எங்கடி ட்ரெஸ்ஸு? நீங்களே எடுத்துக்கோங்க என்று நித்யா கூற வருண் கபோர்டை திறந்து பார்த்தான். என்னடி பூட்டியிருக்கு, சாவி எங்க என்று சொல்லிக்கொண்டே தேடினான். நித்யா, எங்கிறது சாவி எங்கடி? என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும் என்று நக்கலாக கூறினாள் நித்யா. நீ பேசுகிற மாடுலேஷனே சரியில்லையே. நீ ஏதோ சாவி எடுத்து ஒழிச்சு வச்சிருக்கியா என்று வருண் கேட்க நித்யா சிரித்து கொண்டே இல்லை என்று தலையாட்டினாள். ஏய், விளையாடாத நித்யா. எனக்கு டயர்டாக இருக்குன்னு சொன்னால முதல் சாவியை கொடு. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தூங்கணும்டி. தூங்குறதுக்கு எதுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்? சும்மா அப்படியே படுத்து தூங்க வேண்டியது தானே. ஏய், சொன்னால் புரிஞ்சுக்கோடி. இப்படி தான் நானும் காலையில் கெஞ்சினேன். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏய், அடி பாவி, அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் என்னை இப்போ ரிவெஞ்ச் எடுக்கிறியா என்று வருண் கேட்க, ஆமாம் அதுக்கு தான் என்று கூறிக்கொண்டே தான் மறைத்து வைத்திருந்த சாவியை கையில் காட்டினாள். ஏய், குடுடி என்று வருண் நித்யாவின் அருகே செல்ல, ஓ வேணுமா, சரி வாங்க வந்து வாங்கிக்கோங்க என்று கூறி நித்யா அறைக்குள் ஓடினாள். ஏய் நில்லுடி, சொன்னா கேளு, என்னால் முடியல. என்னது முடியலையா? ரோட்டில் அந்த ரவுடிகளை ஓட ஓட அடிச்சிங்க. இப்போ என்னன்னா என்கிட்ட வந்து இந்த சாவியை வாங்க முடியலையா என்று நித்யா அறையில் ஓட வருணும் அவளை பிடிக்க துரத்தினான். இருவரின் விளையாட்டு சத்தம் அறைக்கு வெளியே கேட்டது. ஒரு வழியாக வருண் நித்யாவை பிடித்தான். அப்போது நித்யா சாவியை தன்னுடைய மறைத்து வைத்துக்கொள்ள வருண் அவளிடமிருந்து சாவியை பெற முயன்றான். அவளது குறும்புத்தனமும் நெருக்கமும் வருணின் களைப்பை விரட்டி அவனால் காதலை தூண்டியது. அவன் அவளை கைகளில் அள்ளி கட்டிலில் சாய்க்க அந்த இரவு தங்களின் கால்தலில் மூழ்க அவர்கள் தயாராகினர். அதே நேரத்தில் அந்த இரவு வேளையில் நித்யாவின் தந்தை சித்தார்த் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு வெறிச்சோடிய ஹைவேயில் தனது காரை நிறுத்திவிட்டு யாருக்கோ காத்து கொண்டிருந்தார். அப்போது வருணிடம் சண்டையிட்ட அந்த 3 ரவுடிகளும் அந்த இன்ஸ்பெக்டரும் அங்கு வந்து சேர்ந்தனர். வணக்கம் சார் என்று அந்த ரவுடிகள் சித்தார்த்திடம் குலைந்தனர். பரவாயில்லையே, நான் சொன்ன மாதிரியே பக்காவாக வருணை கோவப்படுத்தி அவனை சண்டை போட வச்சிட்டீங்க. ஆமாம் சார், நீங்கள் சொல்லி நாங்கள் பண்ணாமல் இருப்போமா என்று அவர்கள் கூற சித்தார்த் சிரித்துக்கொண்டே தனது காரிலிருந்து சில பணக்கட்டுகளை அவர்களிடம் தூக்கி போட்டார். பின்னர் இன்ஸ்பெக்டரை பார்த்து, இன்ஸ்பெக்டர், சும்மா சொல்லக்கூடாது. நீங்களும் நான் சொன்ன மாதிரி கரெக்டாக டைமுக்கு போய் அந்த வருண ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போயிட்டீங்க. என்ன சார் நீங்கள், உங்களுக்காக நாங்கள் எவ்வளவோ பண்ணியிருக்கோம், இதை பண்ண மாட்டோமா என்று இன்ஸ்பெக்டர் கூற, சீக்கிரமே உனக்கு ப்ரமோஷனுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன், சரியா? நீங்கள் கிளம்புங்க என்று சித்தார்த் கூற, ரொம்ப தேங்க்ஸ் சார் என்று கூறிவிட்டு இன்ஸ்பெக்டர் அங்கிருந்து புறப்பட்டார். டேய், அதான் பணத்தை வாங்கிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன, கிளம்புங்க என்று சித்தார்த் ரவுடிகளிடம் கூற, ஓகே சார், இது மாதிரி வேறு ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்க, கரெக்டாக பண்ணுறோம் என்று அவர்கள் கிளம்ப ஆயுத்தமாயினர். அப்போது சித்தார்த், டேய் சிவப்பு சட்டை, ஒரு நிமிஷம் இங்கே வா என்று அழைத்தார். அவன் அருகே வந்ததும் சித்தார்த் அவனது கன்னத்தில் ஓங்கி பலார் என்று அறைந்தார். அடி விழுந்த கன்னத்தை தடவிக்கொண்டே பயத்தில், என்ன சார், ஏன் அடிக்கிறீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக பண்ணிட்டோம்ல. சித்தார்த் அவனது சட்டையை பிடித்து கோபமாக கர்ஜித்தார். டேய், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் பொண்ணு மேலேயே கை வைப்ப? நாடகத்துக்காக தான் உன்னை வம்புகளுக்கு சொன்னேன், அவகிட்ட அநாகரிகமாக நடக்க சொல்லலை. மறுபடியும் என் கண்ணு முன்னாடி வந்த உன்னை அந்த இடத்துல சதிச்சிடுவேன், மரியாதையாக ஓடிடு என்று மிரட்டினார். அவன் பயந்து ஓட சித்தார்த் கோபத்துடன் தனது காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார். சித்தார்த்தின் இந்த மாபெரும் சதி வலைக்கு பின்னால் இருக்கும் ரகசியம் என்னவோ